نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير சூரத்துல் பக்ரா ஆயத் 55 57 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் மேலும் போது, குல்தும் நீங்கள் கூறிய, யா மூசா ஓ மூசா, லன் ஒருபோதும் மாட்டோம், நுமின நாங்கள் நம்ப, லக உம்மை, ஹத்தா வரை, நர நாங்கள் பார்க்கும், அல்லாஹா அல்லாவை, ஜஹ்ரதன் நேரில், ஃபஅகதத்கும் பின் தாக்கியது உங்களை, அஸ்ஸாயிகத்து ஒரு இடி முழக்கம், வ அன்தும் மேலும் நீங்கள், தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள். 55வது ஆயத். மூசாவே, அல்லாவை நேரில் பார்க்காதவரை உம்மை ஒருபோதும் நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடிமுழக்கம் தாக்கியது. சும்ம பின் பஅஸ்னாக்கும் உயிர்ப்பித்தோம் நாம் உங்களை, மின் இருந்து, பஅதி பிறகு, மௌத்திக்கும் நீங்கள் மரணித்த, லஅல்லக்கும் அதற்காக நீங்கள், தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள். 56வது ஆயத். பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பிறகு உங்களை உயிர்ப்பித்தோம். வவல்லல்னா மேலும் நாம் நிழலிடச் செய்தோம், அலைக்கும் உங்கள் மீது, அல் கமாம மேகத்தை, வ அன்சல்னா மேலும் நாம் இறக்கினோம், அலைக்கும் உங்கள் மீது, அல் மன்ன மன்ன எனும் உணவை, வஸ்ஸல்வா மற்றும் சல்வா எனும் உணவை, குலு உண்ணுங்கள், மின் இருந்து, தையிபாதி தூய்மையானதை, மா அவற்றில், ரஸக்னாக்கும் நாம் உங்களுக்கு வழங்கிய, வமா மேலும் இல்லை, வலமூனா அவர்கள் நமக்கு தீங்கிழைக்க, வலாக்கின் ஆனால், கானு இருந்தார்கள் அவர்கள், அன்ஃபுஸஹும் தமக்குத்தாமே, யஸ்லிமூன் அவர்கள் தீங்கிழைத்து கொண்டனர். 57வது ஆயத். உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம், மன்னு சல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம், நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம், அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டனர். வஇத் குல்தும் யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன் ஃபஅகதத்குமுஸ் ஸாயிகத்து வ அன்தும் தன்துரூன். மூசாவே, அல்லாவை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று நீங்கள் கூறிய போது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடிமுழக்கம் தாக்கியது. இஸ்ராயல் குழந்தைகள், அதாவது பனி இஸ்ராயல்கள், தங்கள் நம்பிக்கைக்கான ஒரு நிபந்தனையாக அல்லாவை நேரில் காண கோரிய ஒரு முக்கிய நிகழ்வு. இது உடனடி தெய்வீக விளைவுக்கு வழிவகுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இஸ்ராயல்களுக்கு அவர்களின் மூதாதையர்களின் பிடிவாதத்தையும் பின்னர் அவர்களை உயிர்த்தெழுப்புவதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிய கருணையையும் நினைவூட்டுதல். வஇத் குல்தும் யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன். மேலும் மூசாவே, அல்லாவை நாங்கள் வெளிப்படையாக காணும் வரை உம்மை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது வெளிப்படையாக நேருக்கு நேர் அல்லாவை பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தம் இறைவனை சந்தித்து விட்டு திரும்பிய போது அவர் தௌராத்தை எழுதிய பலகைகளை சுமந்து வந்தார். தான் இல்லாத நேரத்தில் அவர்கள் கன்றுக்குட்டியை வணங்கியதை அவர் கண்டார். இதன் விளைவாக அவர் அவர்களை தாங்களே கொல்லும்படி கட்டளையிட்டார். அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தனர். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அவர் அவர்களிடம், இந்த பலகைகளில் அல்லாவின் புத்தகம் உள்ளது, அவன் உங்களுக்கு கட்டளையிட்டவையும் அவன் உங்களுக்கு தடை செய்தவையும் அதில் உள்ளன என்றார். அவர்கள், நீங்கள் அல்லாவின் மீது ஆணையாக இதை சொன்னதற்காக நாங்கள் இந்த கூற்றை நம்ப வேண்டுமா? ஓ மூசா, அவன் உன்னிடம் பேசியது போல் ஏன் நம்மிடம் பேசுவதில்லை என்று கேட்டார்கள். இவர்கள்
அல்லாவின் தூதரை கொஞ்சம் கூட மதிக்காமல் மரியாதை இல்லாமல் ஓ மூசா என்று அழைக்கிறார்கள். இஸ்லாம் இந்த பழக்கத்தை கண்டிக்கிறது. இஸ்லாம் பெரியவர்களை மதிப்பதில் மிகுந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அதை ஒரு மத கடமையாகவும் அல்லாவின் கருணையை பெறுவதற்கான ஒரு வழியாகவும் சமூக கட்டமைப்பின் முக்கிய பகுதியாகவும் பார்க்கிறது. முதலில் வாழ்த்துதல், இருக்கைகள் வழங்குதல், உதவி வழங்குதல், ஆலோசனை கூறுதல் மற்றும் கனிவாக பேசுதல் ஆகியவை முக்கிய நடைமுறைகளில் அடங்கும். சிறு குழந்தைகளுக்கு கருணை காட்டாதவர், முதியவர்களை மதிக்காதவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாத்தில் பெரியவர்களை மதிப்பது என்பது ஒரு சமூக விதிமுறை மட்டுமல்ல, குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தின் போதனைகளிலும் வேரூன்றிய ஒரு ஆழமான ஆன்மீக செயலாகும். இது கருணை, ஞானம் மற்றும் வலுவான குடும்பம் அல்லது சமூக பிணைப்புகளை வளர்க்கிறது. அல்லாவை வெளிப்படையாக காணும் வரை ஜஹ்ரத்தன் அவன் நமக்கு தன்னை காட்டி இது என்னுடைய புத்தகம், எனவே இதை பற்றி கொள்ளுங்கள் என்று கூறும் வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்றார்கள். பல்வேறு அற்புதங்களை கண்டு தௌராத்தை பெற்ற பிறகு இஸ்ராயேல்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 ஆண்கள் மூசா நபியுடன் தூர் மலைக்கு சென்றனர். அல்லாவின் பேச்சை கேட்ட போதிலும் அவர்கள் அவரை வெளிப்படையாக ஜஹ்ரத்தன் பார்க்க வேண்டும் என்று ஆணவத்துடன் கோரினர். கடவுளை நேரில் காணாவிட்டால் மூசாவை நம்ப மாட்டோம் என்று கூறினர். ஆனால் ஒரு மின்னல் உங்களை தாக்கியது, அவர்கள் இறந்து விட்டார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பேரழிவு தரும் இடி சாயிகா அவர்களை தாக்கி அவர்கள் இறந்தனர். கண்ணுக்கு தெரியாதவற்றுக்கு அடிபணிய வேண்டிய நம்பிக்கையின் ஒரு விஷயத்திற்கு அவர்கள் புலன் சார்ந்த ஆதாரத்தை விரும்பினர். இந்த கோரிக்கை வக்கிரத்தனத்தில் வேரூன்றி இருந்தது. இந்த உலகில் அல்லாவை காண்பது மனிதர்களின் திறனுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அவர்கள் ஒரு இடியால் தாக்கப்பட்டனர். அது அவர்கள் இன்னும் தங்கள் ஆணவத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை உயிரற்றவர்களாக ஆக்கியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உலகத்தில் கண்ணுக்கு நேராக எந்த மனிதனாலும் பார்க்க முடியாது. இந்த உலகம் நம்பிக்கையின், அதாவது ஈமான், ஒரு சோதனையாகும். மறைவான அல் கைப் மீது நம்பிக்கை கொள்வது ஒரு விசுவாசிக்கு ஒரு அடிப்படை தேவையாகும். மனிதர்கள் குருடாக்கப்படாமல் சூரியனை நேரடியாக பார்க்க முடியாது என்பது போல இந்த உலகில் படைப்பாளரின் இருப்பை தாங்கும் அளவுக்கு மனிதனின் உடலோ கண்களோ இல்லை. அபூபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஅராஜின் போது உங்கள் இறைவனை பார்த்தீர்களா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒளியாவான், நான் அவனை எப்படி பார்ப்பது என்று பதிலளித்தார்கள். தாயே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறைவனை பார்த்தார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாயிடம் கேட்டபோது 3 குறிப்பிட்ட விஷயங்களை சொல்பவர் பொய்யன் என்று பதிலளித்தார். அல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் பார்த்தார் என்பது அதில் ஒன்றாகும். இவ்வுலகில் மனித கண்களால் காண முடியாது என்ற தனது கருத்தை ஆதரிக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனின் சூரத்துல் அன்ஆம் 103வது வசனமான லா யுத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார, பார்வை அவனை உணர்ந்து கொள்ளாது, ஆனால் அவன் முழு பார்வையையும் உணர்கிறான் என்பதை பயன்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை அல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததாக விளக்கினார். இந்த விளக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஅராஜின் பயணம் மேற்கொண்டு அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் தம்முடைய கண்களால் அல்லாவை பார்க்கவில்லை என்பதை குறிக்கிறது. பனி இஸ்ராயேலின் இச்செயல் மனிதனின் கிளர்ச்சி மனப்பான்மைகள் சாத்தியமானதை விட அற்புதங்களை கோருதல் மற்றும் தெய்வீக கட்டளைகளை பாராட்ட தவறுதல் ஆகியவற்றிற்கு எதிராக முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகிறது. சும்ம பஅத்னாகும் மின் பஅதி மௌதிகும் லஅல்லகும் தஷ்குரூன், பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேர் கொண்ட ஒரு குழு தௌராத்தை நம்புவதற்கு முன்பு அல்லாவை வெளிப்படையாக அல்லது தங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினர். இந்த ஆணவமான மற்றும் சாத்தியமற்ற கோரிக்கையின் காரணமாக ஒரு இடி அவர்களை தாக்கியது. அவர்கள் அனைவரும் இறந்தனர்.
மூசா எழுந்து நின்று அழுது அல்லாவிடம், இறைவா, அவர்களில் சிறந்தவர்களை நீ அழித்த பிறகு நான் அவர்களிடம் திரும்பிச் சென்று என்ன சொல்லுவேன்? உன் விருப்பம் இருந்திருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்திருக்க முடியும். எங்களில் உள்ள சில மூடர்களின் செயல்களுக்காக எங்களை அழித்து விடுவாயா? நீ நாடியவர்களை வழி தவறச் செய்கிறாய், நீ நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறாய். நீயே எங்கள் பாதுகாவலர். எனவே எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. ஏனெனில் நீ மன்னிப்பவர்களில் மிகச்சிறந்தவன் என்று அழுது பிரார்த்தித்தார். இந்த 70 பேரும் கன்றுக்குட்டியை வணங்கியவர்களில் அடங்குவர் என்று அல்லாஹ் மூசாவுக்கு அறிவித்தான். மற்ற இஸ்ராயேல்கள் தங்கள் சிறந்த மனிதர்களை கொலை செய்ததாக குற்றம் சாட்டுவார்கள் என்று பயந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஒவ்வொன்றாக உயிர்த்தெழுப்பினான். பல அறிஞர்களின், அதாவது முஃபஸ்ஸிரீன்களின் கூற்றுப்படி அல்லாவின் சக்தியின் நேரடி அடையாளமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிர்ப்பிப்பதை பார்த்தார்கள். அல்லாவின் அருட்கொடைகளை அங்கீகரித்து அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் ஷாக்கிரீன், அதாவது நன்றியுணர்வோடு இருப்பதற்கு இந்த மறுமலர்ச்சி அவர்களுக்கு 2வது வாய்ப்பாக அமைந்தது. இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி அல்லாவுக்கு உண்டு என்பதற்கான ஆரம்பகால சான்றுகளில் இந்த வசனமும் ஒன்றாகும். பனி இஸ்ராயேலுக்கு இந்த மரணம் அவர்களுக்கு தண்டனையாக இருந்தது. அவர்கள் இறந்த பிறகு தங்கள் வாழ்க்கையை முடிக்க உயிர்த்தெழுப்பப்பட்டனர். அவர்களின் மரணம் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள். தூக்கம் என்பதும் ஒரு தற்காலிக மரணம்தான். உறங்கிய பின் அல்லாஹ் எங்கள் ரூஹுவை, அதாவது ஆன்மாவை அவன் வசம் வைத்து பிறகு முழிக்கும் போது எங்கள் ரூஹுவை எங்களிடம் அனுப்பி வைக்கிறான். இதற்காகத்தான் காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், நம்மை மரணத்திற்கு ஆளாக்கிய பிறகு மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாவுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாம் திரும்பிச் செல்வோம் என்ற துஆவை ஓத வேண்டும். வல்லல்னா அலைக்குமுல் கமாம وأنزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون. உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம், மன்னு சல்வா எனும் உணவை உங்களுக்கு இறக்கினோம், நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். பனி இஸ்ராயேல்களை துன்பங்களில் இருந்து காப்பாற்றியதை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்ட பிறகு அவர்களுக்கு அவன் அளித்த அருட்கொடைகளை பற்றி குறிப்பிட்டான். பனி இஸ்ராயேல்கள் சிரியாவைச் சேர்ந்தவர்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் காலத்தில் எகிப்துக்கு சென்று அங்கு குடியேறினர். அதே நேரத்தில் சிரியாவை அமாலிகா என்ற மக்களின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அமாலிகாவிற்கு எதிராக போருக்கு சென்று அவர்களின் தாயகத்தை விடுவிக்க கட்டளையிட்டான். ஆனால் அவர்கள் போரில் ஈடுபட மறுத்துவிட்டனர். எனவே அல்லாஹ் அவர்களின் கீழ்ப்படியாமைக்காக அவர்களை தண்டித்தான். இதனால் அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் சுற்றித் திரிந்தனர். 40 வருடங்கள் பாலைவனத்தில் வீண் கோபத்துடனும் எரிச்சலுடனும் அலைந்து திரிந்தனர். சாப்பிட உணவு இல்லை, அணிய உடை இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் அவர்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்தான். வல்லல்னா அலைக்குமுல் கமாம, மேலும் மேகங்களால் உங்களுக்கு நிழலிட்டோம். பனி இஸ்ராயேல் அலைந்து திரிந்த ஆண்டுகளில் சூரியனின் வெப்பத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நிழலை வழங்கிய வெண்மையான மேகங்களை பற்றி இந்த ஆயத்து குறிப்பிடுகிறது. இயற்கையான தங்குமிடமோ அல்லது வீடுகளோ இல்லாத சீனாய் பாலைவனத்தின் கொளுத்தும் வெப்பத்தில் இஸ்ராயேல்களை சூரியனிடமிருந்து பாதுகாக்க அல்லாஹ் வெண்மையான மேகங்களால் வானத்தை தொடர்ந்து மூடியிருந்தான். வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன, மேலும் உமக்கு அல் மன்னாவை இறக்கி வைத்தேன். மன் என்றால் எந்த கஷ்டமோ போராட்டமோ இன்றி பெறக்கூடிய அனைத்து வகையான வாழ்வாதாரங்கள் என்பதாகும். மரங்களில் அவர்களுக்கு மன்னா இறங்கியது. அவர்கள் விரும்பியதை அதனுடன் சாப்பிட்டார்கள். பாலை விட வெண்மையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருந்த மன்னா
விடியற்காலை முதல் சூரிய உதயம் வரை பனி விழுவது போல பனி இஸ்ராயில் மீது மழையாக பெய்தது என்று கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். இதை தனியாக சாப்பிட்டாலும் கூட அவற்றை தாங்கும் அளவுக்கு அது சத்தானதாக இருந்தது. புகாரியின் ஹதீஸான சாத் பின் ஜெயித் அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். அல் கம் அத்து மினல் மன்னி வமாஉஹா ஷிஃபாஉல் லில் ஐன். கம்ஆ என்பது ஒரு வகை மன்னா ஆகும். அதன் திரவம் கண்களுக்கு ஒரு மருந்தாகும். கம்ஆ அதை ஆங்கிலத்தில் ட்ரஃபிள்ஸ் என்று அழைப்பார்கள். இது ஒரு வகையான காளானாகும். மிகவும் விலை உயர்ந்தது. சல்வா இப்னு அப்பாஸ் கூறினார், சல்வா என்பது காடையை போன்ற ஒரு பறவை. சல்வா என்பது ஒரு குருவியை போன்ற ஒரு பறவை. அந்த காலத்தில் ஒரு இஸ்ராயில் அந்த நாளுக்கு போதுமான அளவு காடைகளை பிடிக்க முடியும் என்று கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். குலு மின் தையிபாதி மா ரஸக்னாக்கும். நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து அனுமதிக்கப்பட்ட நல்லதையே உண்ணுங்கள். அதாவது அன்றைய நாளுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடுங்கள். சேமித்து வைக்கவோ அல்லது கெட்டுப்போக விடவோ கூடாது. மேலும் அல்லாவின் தொடர்ச்சியான ஏற்பாட்டை நம்புங்கள் என்பது அர்த்தமாகும். தேவையானவைகள் அனைத்தும் ஒரு கஷ்டம் இல்லாமல் கிடைப்பதால் அல்லாஹ் உன் செயல்களை மன்னிக்கிறான் அல்லது உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம் அல்ல. ஒருபோதும் இப்படி தவறாக எடை போடாதீர்கள். ஏனெனில் இங்கே அல்லாஹ் பனி இஸ்ராயேலின் வீம்புத்தனத்தையும் கோழைத்தனத்தையும் விவரிக்கின்றான். இருந்தும் அவர்களுக்கு தேவையானவைகள் வழங்கும் காரணம் அவர்கள் மனம் திரும்பி அல்லாவின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து வழிபட ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்பதற்காக. வமா வலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர் என்பதன் அர்த்தம், நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து உண்ணவும் வழிபாடுகளை செய்யவும் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். ஆனால் அவர்கள் கலகம் செய்தனர். இஸ்ராயேல் சந்ததியினர் தெளிவான அறிகுறிகளையும் மகத்தான அற்புதங்களையும் அசாதாரண நிகழ்வுகளையும் கண்ட போதிலும் கலகம் செய்து நம்ப மறுத்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டனர். வலம என்றால் இருள் என்று பொருளை குறிக்கும். அநீதியின் செயல்கள் குற்றவாளியின் ஆன்மாவையும் ஒரு சமூகத்தின் தார்மீக நிலையையும் எவ்வாறு இருட்டாக்குகிறது என்பதை குறிக்கிறது. நேரடி அர்த்தம், ஒரு பொருளை அதன் சரியான இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைப்பது. ஒவ்வொரு பாவமும் அடிப்படையில் ஒருவரின் சொந்த ஆன்மாவிற்கு எதிரான செயலாகும். ஒருவர் பாவங்களை செய்யும் போது அல்லது தீங்கு விளைவிக்கும் நடத்தையில் ஈடுபடும் போது அவர்கள் அல்லாவின் கருணையிலிருந்து தங்களை தூர விலக்கிக் கொண்டு ஆன்மீக அழிவை அழைப்பதன் மூலம் தங்கள் சொந்த ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் நன்றி கெட்டத்தனமும் அல்லாவுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. மாறாக இந்த அற்புதமான ஏற்பாடுகளை இழந்து அல்லாவின் வெறுப்புக்கு ஆளானதன் மூலம் அவர்கள் துன்பத்தையும் ஆன்மீக இழப்பையும் தங்களுக்குள் வரவழைத்து கொண்டனர். இந்த ஆயத்தின் மூலம் விசுவாசிகளுக்கான பாடங்கள் என்னவென்றால், அனைத்து தூய உணவும் அல்லாவிடமிருந்து வருகிறது என்பதை அங்கீகரித்தல். எனவே உங்கள் உணவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தல், தவக்குல். மறுநாளுக்கு அல்லாஹ் உணவு வழங்குவான் என்று இஸ்ராயேல்கள் நம்பத் தவறியது அவர்களின் வரம்பு மீறலுக்கு வழிவகுத்தது. அல்லாவின் சட்டத்திற்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு செயலும் இறுதியில் ஒருவரின் சொந்த ஆன்மாவிற்கு எதிரான அநீதியாகும். இங்கு மற்ற நபிமார்களின் தோழர்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் அதாவது சஹாபாக்களின் சிறப்பை சுட்டி காட்டுவது முக்கியம். இதில் மார்க்கத்தில் உறுதிப்பாடு, பொறுமை மற்றும் ஆணவம் இல்லாமை ஆகியவை அடங்கும். அல்லாஹ் அவர்களை பற்றி மகிழ்ச்சி அடைவானாக. ஆமீன். நபித்தோழர்கள் நபியவர்களுடன் அவரது பயணங்களிலும் போர்களிலும், குறிப்பாக தபூக் போரின் போது கடுமையான வெப்பத்திலும் கஷ்டத்திலும் உடன் சென்றாலும் அல்லாவின் அனுமதியால் நபியவர்களுக்கு இது எளிதாக இருந்த போதிலும் அவர்கள் அல்லாவிடமிருந்து ஒரு அற்புதத்தை கூட கேட்கவில்லை. அவர்கள் தங்களிடம் இருந்த உணவை சேகரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள்.
அவர் அல்லாவிடம் அதை ஆசிர்வதிக்கச் சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரையும் சிறிது உணவை எடுத்துக்கொள்ளச் சொன்னார். அவர்கள் தங்களிடம் இருந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்பினார்கள். மேலும் அவர்களுக்கு மழை தேவைப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடம் மழையை பொழியச் சொன்னார்கள். அப்போது ஒரு மழை மேகம் வந்தது. அவர்கள் குடித்தார்கள். தங்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். தங்கள் தோள் பைகளிலும் தண்ணீர் நிரப்பினார்கள். அவர்கள் சுற்றி பார்த்தபோது மேகம் அவர்களின் முகாமில் மட்டுமே மழை பெய்திருப்பதை கண்டார்கள். அல்லாவின் தீர்ப்பை ஏற்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற தயாராக இருந்தவர்களது சிறந்த எடுத்துக்காட்டு இதுவாகும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.